ஹாய் பிரீத்தி, வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் ஜீவிதா. ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டாபிக்? இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து வேர்ல்டே வந்து ரொம்ப பயங்கரமாக பயந்தது வந்து சுனாமிக்கு இல்லையா? ஆமாம். ஸோ பேரழிவெல்லாம் நேர்ந்தது. ஸோ இந்த சுனாமி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சுனாமி வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இப்போலாம் பண்ணுறாங்க அண்ட் அதை தடுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, சுனாமினாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது கடல்ல இருந்து வர்ற ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எர்த்குவேக்கால வரும். இல்லைன்னா வந்து வால்கனிக் எரப்ஷன், உள்ள ஏதாவது வந்து எரிமலை வெடிச்சதால வந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு ஏதாவது உள்ளுக்குள்ள நடந்திருக்கும். கடல் பூமியில ஏற்படுற சில விஷயங்களால, பூமிக்கு அடியில ஏற்படுற மாற்றங்களால வர்றதுதான் சுனாமி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த சுனாமி வந்து நமக்கு தெரிஞ்சு இந்த 3 காரணங்கள் தான், சரியா? ஆனா இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்டியார், அதாவது வந்து வெளிகிரகத்துல இருந்து வர்ற ஏதாவது ஒரு பொருள் வந்து கடல் மட்டத்துக்கு போய் அங்க இருக்க லேண்டை வந்து இடிச்சுதுன்னா, சோ அதோட ஃபோர்ஸால வந்து மேபி வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகி சுனாமி வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சுனாமியோட ஹைட் எவ்வளவு தூரம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கடல் மட்டத்துல இருந்து 100 ஃபீட் ஹைட்டுக்கு போகுமா. ஸோ 4-5 தென்னை மரத்தோட தாண்டி ஹைட்டாக வந்து சுனாமி வேவ்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கா. ஓ மை காட், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னேன். அண்ட் நீ சொன்ன 4th பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மீதி இந்த எர்த்குவேக்னால வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் மேபி எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் வேற்று கிரகத்துலேருந்து ஏதாவது வந்து கடலில் விழுது அண்ட் இன்கேஸ் அது வந்து பூமியில் விழுந்துச்சுன்னா என்னென்ன நடக்குமோ, இன்னும் பேரழிவுகள் வரலாம். சரி, ஓகே, இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட் சூரியோதயம் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 2/7/2016 சனிக்கிழமை, துர்முகி வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி திரையோதசி. நட்சத்திரம் ரோஹிணி. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு. பிரீத்தி, ஸோ சுனாமி வந்து எதனால வருது அப்படின்றத ரொம்ப கிளியரா சூப்பரா சொன்ன நீனு. அண்ட் 80% ஆஃப் சுனாமி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பெசிபிக் ஓஷன். ஓகேவா? ஸோ ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஓஷன். ஸோ அங்க இருந்து தான் 80% ஆஃப் சுனாமி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம சுனாமி வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் வேவ், அந்த ஃபர்ஸ்ட் அலை இருக்கு பாத்தியா, அது வந்து அந்த அளவுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. அதுக்கப்புறம் வர வேவ்ஸ், அந்த பெரிய பெரிய அலைகள் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா எல்லாமே அடிச்சு கொண்டு போயிடும். ஓகே, சோ ஸ்டார்டிங் வந்து சுமாரா இருந்தாலும் போக போக வந்து தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு இல்லையா? சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநாமமாக சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே தேவியினுடைய திருவுருவ வர்ணனையிலே தேவிக்கு அணிவித்திருக்கக்கூடிய அழகான செம்பட்டை பற்றிய திருநாமம் இந்த திருநாமம். ஓம் அருணாருண கௌசும்ய வஸ்திர பாஸ்வத் கடி தட்யை நமக என்கின்ற திருநாமம். தேவியினுடைய அழகிய சிவந்த பட்டாடையை பற்றிய திருநாமம். அழகிய சிவப்பான பட்டாடையை உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவிக்கு வணக்கம். ஓம் அருணா அருண, 2 அருணா, அருணா அருண.
சூரியனுடைய மிகப்பெரிய சிவந்த தன்மை. இன்னொன்று, சூரியனுடைய தேரோட்டிக்கு பெயர் அருணன் என்று பெயர். அந்த அருணன் இருக்கிறானே, அந்த அருணனுடைய 2 புதல்வர்கள் தான் சம்பாதி, ஜடாயு என்ற 2 புதல்வர்கள். ராமாயணத்திலே 2 பேரும் மிகப்பெரிய வகையிலே நன்மையை நமக்கு அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். அந்த அருணனுடைய புதல்வர்கள் 2 பேரும். அப்படி ஒரு அருணம் இல்லை, 2 அருணம். அருணா அருண, அருணா அருண கௌசும்பிய வஸ்திர பாஸ்வத் கடி தட்டியை நமக என்கின்ற திருநாமம். இந்த திருநாமத்திலே தேவியினுடைய செம்பட்டு அழகாக சொல்லுவார்கள். தேவிக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டிலேயே செம்பட்டு உடுத்துவது மிகச்சிறந்த பலனை தரும் என்பதுதான். செம்பருத்தி பூ போல தேவியினுடைய சிவந்த பட்டு. உடையாளை உல்கு செம்பட்டு உடையாளை என்று சொல்லுவார் அபிராமிப்பட்டர். சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டும் என்று தொடங்குவார் ஒரு பாடலிலே. அப்படி தேவி சிவப்பு வஸ்திரத்தை அணிந்திருக்கிறாள். அவளுடைய வஸ்திரத்தினுடைய அழகு, அந்த வஸ்திரம் அணிந்திருக்கக்கூடிய மடிப்பு, கலையாத தன்மை, இதையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த முழுமையான செக்கச்சிவந்த மேனி, தேவியே எப்படி இருக்கிறாள்? மிகுந்த செவ்வண்ணமாக காட்சி அளிக்கிறாள். அந்தி வண்ணம் போலே இருக்கிறாள். எப்படி பல வகையான பாடல்களிலே சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுகிறோம், சிவந்த திருமேனியிலே பன்னீரிலே குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் செய்தால் சிவந்த திருமேனி மீது மீண்டும் சிவப்பான பன்னீரனை அபிஷேகம் செய்வது போல் இருக்குமோ, அப்படி சிவப்பாக இருக்கக்கூடிய தேவியின் திருமேனி மீது மீண்டும் சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு வஸ்திரத்தை சாத்துகின்றோம். பேரறத்தாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவள் பேரறம் செய்பவள். அப்படி பேரறம் செய்பவளோடு யார் இணைந்து இருக்கிறார்கள்? பெருந்தகை இணைந்து இருக்கிறார். அப்படி இருவரும் ஒருவருமாக இணைந்திருக்கக்கூடிய அந்த கோலம் இருக்கிறதே, அந்த கோலம்தான் திருமண கோலம். அந்த திருமண கோலத்தை நமக்கு நம்முடைய சமயத்திலே காட்டி அருளி இருக்கிறார்கள். அந்த திருமண கோலத்திலே தொடர்ந்து பரம்பரையாக திருமணம் செய்கின்ற பொழுது ஒரு வகையான பட்டை அணிவிப்பார்கள். அதற்கு கூரை புடவை என்று பெயர். அந்த கூரை புடவை எந்த கலரிலே இருக்கும் என்று சொன்னால் சிவப்பு கலரிலே இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்முடைய சமயத்திலே ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அவர்களுடைய 60வது வயது நிறைவு பெற்ற காலம் இருக்கிறதே, அந்த சஷ்டி அப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய மணிவிழா காலத்திலே அவர்கள் இருவரையுமே நாம் இறைவனும் இறைவியுமாக பாவிப்போம். அவர்களை நாம் பார்க்கிற பொழுதே மனித நிலையை கடந்து அவர்கள் இருவரையும் இறைவன் இறைவி நிலையிலே பாவிப்பதனாலே அவர்களிடத்திலே நாம் விழுந்து வணங்கி ஆசி பெறுவோம். அப்படி இறைவன் இறைவியாக பாவிக்கக்கூடிய அந்த தன்மையினாலே தான் அவர் சுவாமி, இவள் அம்பாள் என்று நாம் சொல்லுகிறோம். அதே தன்மையைத்தான் வாழ்க்கையை தொடங்குகிற பொழுதே அவளுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த புடவை, கூரை புடவை சிவப்பு வண்ணத்திலே அணிவிப்பதன் மூலமாக அவளை பராசக்தியினுடைய அம்சமாகவே பார்க்கிறோம். எப்பொழுதும் ஒரு வீட்டிற்கு வரக்கூடிய மருமகளை திருமகள் என்று சொல்லுவார்கள். அந்த திருமகள் இருக்கிறாளே, அந்த திருமகள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம்தான் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை நல்ல பாதையிலே பயணிக்க தொடங்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆகையினாலே தான் அந்த பெண்ணை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், கிராமப்புறங்களிலே பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று சொல்லுவார்கள். அவள் வந்த நேரம், அவளை கைப்பிடித்த நேரம், அப்படி அவளை கைப்பிடித்த நேரம் இருக்கிறதே, அந்த நேரம்தான் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கான நேரம். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி என்று சொல்லுவார் கண்ணதாசன். அந்த வகையிலே வாழ்க்கை ஒளிமயமாவதற்கு என்ன காரணம்? அவளை கரம் பிடித்த நேரம். அந்த கரம் பிடித்த நேரத்தில் அவள் என்ன பட்டு உடுத்தி இருக்கிறாள் என்று சொன்னால், பெரும்பாலும் கூரைப்புடவை சிவப்பு வண்ணத்திலே தான் வாங்குவார்கள். அந்த திருமணத்திலே திருமாங்கல்யம் கட்டுகிற பொழுது அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரம் இருக்கிறதே, அது சிவப்பு வண்ணமாக செம்பஞ்சு குழம்பு போன்று இருக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் அதனை வகுத்து வைத்திருக்கிறார்கள். எதற்கு என்று சொன்னால், நம்முடைய சமயம் ஒவ்வொரு பெண்ணையும் பராசக்தியாகவே பாவிக்கிறது. அவள் சக்தி அம்சம் நிறைந்தவள். அந்த சக்தி அம்சம் நிறைந்தவள் என்பதனாலே தான் பொதுவாக வீட்டில் என்ன சொல்வார்கள்? பெண்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி கண்ணீர் சிந்தாத வகையிலே மற்றவர்களும் அவர்களை நடத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்பொருளாக இருக்கிறது. பராசக்தி ஒவ்வொரு பெண்ணும் நம்முடைய சமயத்தை பொறுத்த வரைக்கும் சக்தியினுடைய அம்சம்.
வீட்டு வாசலிலே வந்து தனக்கு ஏதாவது பொருள் வேண்டும் என்று பிச்சை கேட்பவர்கள் கூட நம்முடைய சமுதாயத்திலே அம்மா தாயே என்று தான் சொல்வார்கள். அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும், 5 வயது இருக்கும், 6 வயது இருக்கும், 8 வயது இருக்கும், 15 வயது இருக்கும். ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்வார்கள்? வாசலிலே வந்து பிச்சை கேட்பவர்கள் அம்மா தாயே என்று அழைப்பார்கள். அப்படி அழைப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய மரபு, நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது? பெண்ணை பராசக்தியாக பார்க்கிறது. ஆகையினாலே தாய் நாட்டை நாம் எப்படி சொல்கிறோம்? நாம் வாழுகிற தேசத்தை தாய்நாடு என்று சொல்கிறோம். நதிகள் அத்தனைக்குமாக எப்படி பெயரை வைத்திருக்கிறோம்? கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி என்று பெண்களுடைய பெயராக நாம் வைத்திருக்கிறோம். அப்படி எதை எடுத்தாலும் தாய்நாடு என்று சொல்லுகிறோம். நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயரை வைத்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? எல்லாம் பராசக்தியினுடைய அம்சம். ஸ்ரீயஸ் சமஸ்தா சகலா ஜெகத்சு என்று சொல்லுவாம் வேதம். அப்படி எல்லா பெண்களையும் பராசக்தியினுடைய திருவடிவமாக பார்ப்பதனாலே தான் திருமணம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பெண்ணுக்கு நாம் அணிவிக்கக்கூடிய வஸ்திரம் இருக்கிறதே அது சிவப்பாக இருக்கிறது. காரணம், தேவி அணிந்திருக்கக்கூடிய ஆடை எது என்று கேட்டால் சிவந்த ஆடை, செம்பஞ்சு கலர், செம்பஞ்சு குழம்பு போன்ற அந்த சிவந்த ஆடையை தேவி அணிவித்து கொண்டிருப்பதனாலே அந்த சிவந்த வண்ணம் இருக்கிறதே செழுமையை தருகிறது. சிவப்பு எதற்கான காரணம் என்று சொன்னால் செழுமைக்கான காரணம். அந்த செழுமை எல்லோருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பதனாலே தேவியினுடைய ஆடை அந்த நிறத்திலே நமக்கு சொல்லி அருள்வாளித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தன்மையுடைய அந்த சிவந்த ஆடையை தேவி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அழகு இருக்கிறதே, அவள் காலை மடக்கி அமர்ந்த வண்ணம் இருப்பாள். அந்த அமர்ந்த வண்ணம் இருந்து அதிலே இருந்து கீழே அந்த சேலை இருக்கிறதே அழகான மடிப்புகளோடு உடையதாக இருக்கும். அந்த மடிப்புகளோடு உடையதாக இருக்கக்கூடிய அந்த சிவந்த வண்ணமுடைய அந்த சேலையையும் தேவியை சேர்த்து நாம் தியானிப்பதன் மூலமாக என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் தியானத்திலே உயர்ந்த நிலை சித்திக்கிறது. தியானத்திலே உயர்ந்த நிலை சித்திப்பதற்கான அந்த கண்களை மூடி இருக்கக்கூடிய அந்த காட்சி என்ன தரும் நமக்கு என்று சொன்னால் இந்த அருமையான பாடல் நமக்கு சொல்லும். சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையில் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்று சொல்லும். எது தவம், எது தவத்திற்குரியதான இருக்கக்கூடிய தேவியினுடைய திருவுருவமோ அந்த திருவுருவத்திலே உடுத்திருக்கக்கூடிய அந்த சிவந்த ஆடையை, அந்த சிவந்த பட்டை நமக்கு மிக அழகாக பெரியவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். அப்படி பராசக்திக்கு நாம் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் எந்த மூலஸ்தானத்திற்கு போகுங்கள், அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேவியினுடைய திருமேனியுடைய உருவம் இருக்கிறதே கருமையான திருவுருவம். கருங்கல்லினாலே தேவிக்கு மேலே அழகாக அந்த எண்ணெயெல்லாம் சார்த்தி தேவியினுடைய திரு உருவமே அப்படியே கரு என்று இருக்கும். அந்த திருவுருவத்திலே இந்த சிவந்த பட்டை சார்த்தி மேலே அந்த அழகான சந்தன குங்குமத்தை வைத்து ஒரு புஷ்பத்தை வைத்துவிட்டு நீங்கள் தரிசிக்கிறதுக்காக நின்று பாருங்கள். அந்த இடத்திலே உங்களுடைய மனம் ஈர்ப்பு இருக்கிறதே அது மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்படித்தான் தேவியினுடைய மிக சிறந்ததான செம்பட்டை பற்றியதான அருமையான திருநாமம் ஓம் அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடி தட்டியை நமக என்ற திருநாமம். சிவப்பு பட்டு அணிந்தவருடைய அந்த திருமேனியை நாம் வணங்குகின்றோம். இந்த திருநாமம் அனைவருக்கும் இந்த விடியற்காலையிலே செழுமையை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மிகச்சிறந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீவிதா, சுனாமி வந்து எப்படிலாம் வருதுன்றத ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? சோ அது வருதுன்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பத்தி இப்ப சொல்ல போறேன். சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா இப்ப சுனாமி வரப்போகுது அப்படின்றது. மேபி வந்து நம்ம ஊர்ல இப்பதானே வந்திருக்கு, 2004 தான் வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் மேபி ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்களா இருக்கும். சோ அதாவது நம்ம ஊர் சயின்டிஸ்ட். சோ அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டெப்த் ஆஃப் த வாட்டர். ஸோ கடல் மட்டத்துக்கு வரைக்கும் அடியில் போய் தண்ணி எவ்வளோ தூரம் டெப்த்தில் இருக்குது அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லைனா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பிளேஸ் டு அனதர், இந்த இடத்துலேருந்து அந்த இடம் 2 கடல் கீழே வந்து நிறைய லேண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த சாயில்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியும் இல்லைனா வந்து எர்த்குவேக் வந்திருக்கும். ஸோ ரிக்டர் எத்தனை அளவு ரிக்டர் வந்திருக்கு அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுட்டு ஸோ எவ்வளோ அதிகமாக கடல் கீழே வந்து எர்த்குவேக் வந்தால் கண்டிப்பாக சுனாமி வரும்ன்றதவங்க கண்டுபிடிப்பாங்களாம். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபான சைடில் போயிட்டு
அலர்ட்டாக இருக்கலாம். எனிவே நல்ல விஷயம் சொல்லியிருக்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா பரசுராமர் வந்து கீதையில் இருக்கிற நிறைய அரிய விஷயங்களை வந்து நமக்காக அழகாக சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதை அப்படிங்கிற அந்த தலைப்பில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். 15வது அத்தியாயத்தில் ஜீவன் எவை மூலமாக எவற்றை அனுபவிக்கின்றது, ஜீவனுடைய நிலை என்ன, உள்ளிருக்கக்கூடிய ஜீவன் தன்னை உணர்ந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்பட்ட கண்ணன் இதை ஞானிகள் உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்தினதாக பார்த்தோம். உள்ளிருக்கக்கூடியதை உணர்வதற்கு சில பேருக்கு வருஷக்கணக்காக ஆகலாம், சில பேருக்கு ஜென்மங்கள் கூட ஆகலாம், சில பேருக்கு அப்படி பளிச்சுன்னு இந்த கற்பூரத்தில் நெருப்பு பிடிச்ச உடனே பற்றின்றது இல்லையா, அப்படி தெரிஞ்சு போயிடும். ஒரு குழந்த, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, இந்த திருச்சுழியல்னு ஒரு ஊர், அதெல்லாம் அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை ஒரு ட்ரங்கு பொட்டியிலேருந்து ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்தது, படித்து பார்த்தா நாயன்மார்கள் வரலாறு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியன், எல்லையை என்னாது ஏற்பகைக்கும் அடியன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன், அவருக்கு அடியன் இவருக்கு அடியன் நேரம் போயிட்டு இருக்கு. அதை உட்காந்து படிச்சுது. அந்த குழந்தை படிக்க பார்த்தா அதில் ராஜா கதையும் இருக்குது. ஒரு துணி வெளுக்கக்கூடியது வண்ணார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர். இந்த பார்த்தா மீன் பிடிக்கிறவர் அதிபத்த நாயனார் கதை, மண்பாண்டு செய்கிறவர் திருநீலகண்டத்து குயவனார் கதை இருக்குது. இதில் வேடிக்கை, இவ்வளவு பேர்களும் ஸ்வதர்மம், அவரவர்களுக்கு உண்டான அந்த கடமையை செய்தார்கள். இவர்கள் தெய்வத்தை தேடி போகவில்லை, தெய்வம் இவர்களை தேடி வந்தது. மற்ற நூல்களுக்கும் பெரிய புராணத்துக்கு உள்ள விசேஷம் அதுதான். அந்த குழந்தை படிச்சுட்டு இருந்த புஸ்தகம் நாயன்மார்கள் வரலாறு, பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் புறமே அது. மற்ற நூல்களாக ராஜாக்கள் கதை, இல்லாட்டி அரசர்கள் கதை, தெய்வத்தின் கதை அப்படி இருக்கும். எல்லாரும் தெய்வத்தை தேடி முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் பெரிய புராணத்தில் பார்த்தாக்க தெய்வம் மடிதற்று தான் முந்திரும்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அப்படி தெய்வம் இவர்களை தேடி வந்த வைபவம் தான் பெரிய புராணம். அதாவது அது பெரிய புராணம்னு சொல்கிறோம் நாம். அவரவர்கள் தங்கள் கடமையை ஸ்வதர்மத்தை செய்தார்கள், தெய்வம் தேடி வந்தது. இந்த புராணத்தை, பெரிய புராணத்தை இந்த குழந்தை படித்த உடனே இவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் அருள் செய்திருக்கிறது, எனக்கு அருள் செய்யாமல் போய்விடும். கிளம்பிடுத்து ஊர்லேருந்து கிளம்பின அந்த குழந்தை தான் நேர திருவண்ணாமலைக்கு வந்தது. அதன் பிற்பாடு இந்த குழந்தை எங்கும் செல்லவில்லை. இந்த குழந்தையை தேடி உலகெங்கிலும் இருந்து அனைவரும் வந்து குவிந்தார்கள். உலகத்திலேயே தலை சிறந்த ரேஷனலிஸ்ட்னு சொல்லுவோம் பால் பிரண்டன், அவர் வந்து இங்கே நின்றுக்கிண்டு என்ன அனுபவங்கள். ரமண மகரிஷி, இப்போ நான் சொன்ன அந்த குழந்தை இல்லை, ரமண மகரிஷி அந்த ஒரு புஸ்தகத்தை படிச்சுது, பெரிய புராணத்தை. இதோ நேர உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாளைக்கு நான் யார் அப்படிங்கிற அந்த தத்துவம்னாக்க உலக அளவில் இன்றும் சொல்லக்கூடியது ரமண மகரிஷியை மட்டும்தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தை ரமண மகரிஷி குழந்தையாக வந்தவர் இங்கே, அப்போ எந்த அளவு பக்குவப்பட்டிருக்கணும். அவர்கள் எல்லாவற்றிலும் தங்களை பார்ப்பார்கள், எல்லாவற்றிலும் என்னை பார்ப்பார்கள். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தவேன் தாய்மான சுவாமிகள் பாடினாரே. இதெல்லாம் நடக்குமா சார்னு சந்தேகப்படாதீங்கோ, நடக்குங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. நாமும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, செஞ்சுட்டு இருக்கோம். வாங்க இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துடலாம் தெளிவாக. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அறியாதவர்கள் பிரயோஜனப்பட மாட்டார்கள். ஆனால் ஞானிகளோ அதை அறிகின்றார்கள். சரி, அதை அறிவதற்கு என்ன உண்டான வழி அப்படின்னால் தபஸின் மூலமாக
இதெல்லாம் ஏற்கனவே எப்படி இப்படி ஆசனம், எப்படி உட்காரணும், எப்படி நிமிர்ந்து உட்காரணும், பார்வையை எங்கே நிறுத்த வேண்டும், புருவத்தின் மத்தியில், இதெல்லாம் விரிவாக பார்த்துருக்கோம் நம்ம. இப்படி உட்கார்ந்து கொண்டு நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடியவனை அறிய முடியும். உள்ளே இருக்கிறவனா சந்தேகம் வருது இல்லை? உண்மைதான் ஐயா. அது ராமேஸ்வரம் சார் அழகான உதாரணம் சொன்னார். நம்ம எல்லாரும் தலகாணிகளாம், நாம் எல்லோருமே தலையணைகள் தான். மேலே இருக்கக்கூடிய அந்த துணி கவர் மேல் உரை இருக்கல்லவா, அது பச்சை, சிகப்பு, மஞ்சள், நீலம்னு வர்ணங்களாக இருக்கின்றது. அதுபோல் நான் கருப்பு, நீ சிகப்பு, நான் உயரம், நீ குட்டை, நான் பணக்காரன், நீ ஏழை, நான் படிக்காதவன், நீ படித்தவன், நான் பதவியில் உசந்தவன், நீ இப்படி, நான் ஆணு, நீ பொன். இந்த எல்லா பேதங்களும் மேல் உரை, ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல் உரை. உள்ளே இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அதில் இரண்டாவது என்பது கிடையவே கிடையாது. ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மம் ஒன்றின்றீரு, பட்டினத்தார் வாக்காச்சே. அதுபோல உள்ளே இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். அதை மகான்கள் உணர்கிறார்கள், மகன்கள் உணர்வது இல்லை. மகான் எழுதி பாருங்க, கால் இருக்கும். மகன் எழுதினா கால் இருக்காது. அதனால தான் மகான்கள் கால் லொபி விழுன்னு சொன்னா போல இருக்கு. அது மட்டும் அர்த்தம் இல்லை. மகான்களுக்கு கால் உண்டு, மகனுக்கு கால் இல்லை. காலை பிடிக்கணுன்னா, அவர் வந்திருக்காரு பாரு, காலைப்பிடி, காலைப்பிடின்னா இந்த காலைப்பிடின்னு அர்த்தம் இல்லை. தமிழில் கால் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு காற்று என்பது பொருள். ஏற்றி இறக்கி இரு காலும் பொறிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாறு இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கை அறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் குறியது வாமி திருமூலர் திருமந்திரம். மூலாதாரத்தின் மூண்டி எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுது நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி தமிழ முதலில் யோக சாஸ்திர நூல் எழுதின ஔவையார். அங்கே கால்னா காத்து, அங்கே ஔவையார்னு சொல்லியாச்சு. கம்பராமாயணம், சுந்தரகாண்டம், ஆஞ்சநேயரை பார்த்தா சீதாதேவி கேட்கின்றார், ஆஞ்சநேயா இத்துணுடா இருக்கியே, அவ்வளவு பெரிய கடலை தாண்டி அப்பா குழந்தைன்னு எப்படா வந்த? அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்கிறார், கம்பராமாயண பாடலே இருக்குது, சுருங்கிடை நின் ஒரு துணைவன் தூய தாள் ஒருங்குடை உணர்வினோர் ஓய்வில் மாயையின் பெருங்கடல் கடந்தனர் பெயரும் பெற்றி போல் இக்கருங்கடல் கடந்தது என் காலினால் என்றான். எந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு சொல்கிறோமோ, அந்த இறைவனுடைய 2 திருவடிகளை நினைத்தால் பிறவி பெருங்கடலையே தாண்டி விடலாம் என்னும் பொழுது, அம்மா இக்கருங்கடல் கடந்தது, அதான் எப்படி வந்த? என் காலினால் என்றான். என் காலால் வந்தேன். ஆஞ்சநேயர் சொன்ன வாக்கு தெளிவாக எழுத்து கூட மாறாமல் சொல்லியிருக்கேன் அடியேன். என் காலினால் என்றான். ஆஞ்சநேயர் எங்கே சார் காலால் வந்தார் அப்படின்னா? அப்போ அந்த இடத்துல கால்னாக்க இந்த மூச்சு காற்று, இது இடைக்கலை, இந்த பக்கம், இந்த பக்கம்னா பிங்கலை அப்படின்னு பிடிச்சின்னு உட்காருறது. அப்படியே போக போக என்ன ஆகிடும், மெல்லமாக இது பழக்கப்பட்டுவிடும். இது ஏறுற ஸ்பீடு இருக்குது, மூடியாச்சு, தலைக்கு உள்ளுக்குள்ளே சுற்றுற வேகம் இருக்குது, அதை எடுத்து அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை இறக்குறோம். அதே மாதிரி இது பழக அனுபவத்தில் வர என்ன ஆகிடும், நாம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு இப்படி பிடிச்சின்னு உட்கார வேண்டாம். தெரிகிறதா? சாதாரணமாக தன்னை மறந்து இப்போ மூச்சு விடுறோம் இல்லையா, அதுபோல் ஆகி போய்விடும். இதைத்தான் யோகா என்று இப்பொழுது பிரபலமாக சொல்லி கொண்டிருக்கின்றோமே. அது அப்படி உட்கார்ந்து நாம் செய்யும் பொழுது மெல்ல 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 வெளியில் இருக்கிறது எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயிட்டு வரும். இதில் உட்காண்டாச்சுன்னா பக்கத்தில் இடியே விழுந்தாலும் காதில் கேட்காது. நடக்குமான்னு சந்தேகப்படாதீங்க, நடந்த வரலாறு. அதனால தான் இன்னும் அவங்களாம் நிற்கிறாங்க. ஹிட்லர் உங்களுக்கு தான் தெரியுமே, ஹிட்லர் ஒரு 7-8 பேர் கூட உட்காந்து டீ குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கார். அந்த 7-8 பேரில் எல்லோரும் டீ கப்பை கையில் எடுத்துட்டாங்க, இவரும் கையில் எடுத்துட்டார். தூரத்தில் ஒரு வெடிகுண்டு வெடித்த சத்தம் கேட்டுது. இவரை தவிர மிச்சம் அவ்வளோ பேரும் கையில் இருந்த டீ கப்பு கீழே உழுது போடுத்து. இவர் மட்டும் இல்லை, எடுத்த டீயை குடிச்சுட்டு இருக்கார்.
ஹிட்லர் என்ன மணிக்கு 1000 அதெல்லாம் வேற கதை. ஆனால் ஹிட்லர் அந்த அளவு சாதனை செய்ய முடிந்ததற்கு ஒரே காரணம் இவற்றை அவர் தன் வசப்படுத்தி வைத்திருந்தார். நாம் அவற்றின் வசப்பட்டிருக்கிறோம். அதுதான் விசேஷம். உண்மையிலேயே உருப்பண்ணோம், ஏதாவது கொஞ்சமாவது சாதனை செய்ய வேண்டுமா, இவற்றின் வழியில் நாம் போகாமல் நம் வழிக்கு அவைகளை திருப்ப வேண்டும். எளிமையான உதாரணம், ஸ்டீரிங் இருக்குது, கார், பஸ்ஸு. ஸ்டீரிங் போன ரூட்டில் டிரைவர் போனாக்க டிரைவர் மட்டும் இல்லை, எல்லோரும் போக வேண்டியது தான், எல்லோரும் போகணும். ஆனால் இந்த டிரைவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி ஸ்டீரிங் கேட்டாக்க எல்லாம் பத்திரமா போய் சேர்றோம் இல்லையா? இது கதை இல்லை ஐயா, இதுதான். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னாரே, இது போன போக்கில் போனோம் போயிட்டோம். நாம் அதை நம் வசப்படுத்தி நாம் சொல்படி கேட்கும்படியாக அதை செய்ய வேண்டுமாம். இதை தபஸ்விகள், மகான்கள், ஞானிகள் செய்தார்கள். இந்த ஞான வித்தையின் மூலமாக மற்றவர்களால் அதை செய்ய முடியவில்லை. இதை அனுபவத்தில் கொண்டு வந்தோம் என்றால் துயரங்கள் அணுகுமா? இதற்கு கண்ணனே விளக்கமும் சொல்கின்றார். அதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிப்போம். அந்த ஜகத்குருவான கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அந்த கண்ணன் வழங்குவார். ஸோ பிரீத்தி, நம்ம சுனாமியோட ஸ்பீட் என்ன தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? 500 மைல்ஸ், அதாவது 1 மணி நேரத்துக்கு 805 கிலோமீட்டர்ஸ் வேகத்துல வந்து சுனாமி வருமா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெட்டு கிட்டத்தட்ட ஜெட்டோட வேகத்துக்கு வந்து இந்த சுனாமி வருமா. இந்த வேகத்துக்கு வந்தா எங்க இருந்து வீடெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவாய், கலிஃபோர்னியா, வாஷிங்டன், ஆரிகன், அதுக்கப்புறம் அலாஸ்கா, இந்த 5 நகரங்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியா சுனாமி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுனாமி அந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த 5 நகரங்களும் டக்குன்னு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹை ரிஸ்கான ஏரியா அதுதான். ஓகே, மேபி அது கோஸ்ட் லைன்ல இருந்திருக்கலாம், என்ன விஷயம் தெரியல. ஓகே, சோ அந்த ஏரியா மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமனோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா சுகமா அழகா போகணுன்றதுக்காக என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுக்காக நம்மளோட ஆனந்தி ரகுபதி காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் இந்த செக்மெண்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், குழந்தைங்கள்லேருந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் பெரியவங்க எல்லாம் எப்படி எல்லாம் தன்னோட டேவை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் ரொம்ப குழந்தைங்க இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சொன்னால் ரொம்ப கண்டிப்பாக அந்த குழந்தைங்கிட்ட சீக்கிரமாக நல்ல விஷயங்களை பழக்கிடலாம். அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பேரண்ட்ஸ் கிட்டேருந்து முக்கியமாக கற்றுக்குறாங்க. எல்லாரும் வந்து ஸ்கூலை மாற்றணும், ஏதாவது குழந்தை தப்பு பண்ணுதுன்னா உடனே ஸ்கூலை மாற்றணும், ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸை வந்து மாறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல மாறிக்கணும், அது தயாராக இருக்கணும். குழந்தை தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எப்போவுமே வந்து பெரிய பெரிய விஷயத்த மாற்ற முடியாது, சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணாலே அந்த குழந்தைங்க லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதே செக்மெண்ட்டில் பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க லைஃப்பில் என்னென்ன விஷயத்தை கொண்டு வர முடியும், சின்ன சின்னதாக என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், எப்படி கரெக்டாக இருக்கிற குழந்தைன்னா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ரொம்ப பெரிய அளவில் நம்ம குழந்தைங்களை மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் சாப்பாட்டுக்கே அடிக்ட் ஆன மக்களை போய் உடனே நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிடுங்கன்னா சாப்பிட முடியாது தான். சவுத் இந்தியாவில் ரொம்ப பக்கா சவுத் இந்தியனாக இருந்தவங்க போய் நார்த்தில் அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்துக்கொள்ளே அந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்டையும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயத்த கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்தால் குழந்தைங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால், சில நேரத்தில் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்துலையும் இல்லாட்டியும் பரவாயில்ல, சில விஷயங்களை அம்மா அப்பா சொல்லும்போது அதை கேட்கணும். அதுக்கடுத்தது புதுசாக அந்த குழந்தை திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கான்னு பாருங்கள். பெரியவங்க மாதிரி அந்த குழந்தைங்க கையில் பாலை கொடுத்தோன்னே இது பால் அப்படின்னு சொல்லி தெரியாது, அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு சின்ன குழந்தை 4 மாதம் 5 மாதம் குழந்தைட்டு ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வேகமாக வாங்கி கடிச்சு பார்ப்பாங்க. ஒரு பால் அப்படின்னா அதுக்கு பால்னு தெரியாது, கடிச்சு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க, நக்கி பார்ப்பாங்க நாக்கில், அதுக்கப்புறம் கீழே போட்டு அடித்து பார்ப்பாங்க ஏதாவது சவுண்ட் வருதான்னு. அதே மாதிரி ஒரு வயசுலேயும் பல விஷயத்தை ட்ரையல் அண்ட் எரரில் தான் மனுஷன் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஸ்
டாய்ஸ் குழந்தைகிட்ட கொடுங்க, அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டும். நல்லது மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்கிற குழந்தை சில நேரத்தில் லைஃப்பில் ஒரு 20 வயசுல 25 வயசில் ரொம்ப பெரிய துக்கத்தையோ ஒரு பெரிய விஷயத்தை தாங்கிக்கவே முடியாத ஒரு நபராக வளர்ந்துருவாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைகிட்ட ஒரு நாள் எப்படி இருக்குதோ அதுதான் அவங்களோட லைஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பத்திரமா காரில் ஏற்றி கொண்டு போய் காரில் இறக்கி விட்டுட்டு அந்த குழந்தைய சாயந்தரம் காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே எல்லாமே கேட்ட இடத்துல, சாப்பிட்ற பொருள் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல, யார் வந்தாலும் அந்த குழந்தை வந்து ரொம்ப யார்கிட்டையும் பேசுறதுக்கே அலோவ் பண்ணாமல், வாய்ப்பே கொடுக்காம, எதையுமே திங்க் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை லைஃப் அப்படியே இருக்குமா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அந்த குழந்தை தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ நடந்து போகிற இடத்துக்கு நடந்து போகணும், இல்லை அந்த குழந்தையா பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும், அந்த குழந்தையா பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும், அந்த குழந்தைய திங்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். நீங்களே எல்லாமே இருக்காதீங்க, எல்லாமுமா இருக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தினந்தோறும் இந்த குழந்தைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயமாக கொடுக்கணும். அந்த குழந்தை காலையில் நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிற அறிபறியில் விளையாட முடியாட்டியும் பரவாயில்ல, ஈவினிங் டைமில் ஒரு 1 hour நல்லா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்ல வேர்க்கு விறுவிறுக்க விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக எங்கே போனாலும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பழகுங்க. ஒரு தினம் அந்த குழந்தைங்க புதுசாக கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். நம்மளை மாதிரி சூழ்நிலையில் எல்லா இடத்துக்கும் குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியாட்டியும் பேரண்ட்ஸ் போகிற இடத்துலலாம் புது நபரை மீட் பண்ணலாம், புது ஒரு உரையாடலை கவனிக்கலாம், புது வார்த்தைகளை கேட்கலாம், புது சந்தர்ப்பங்களை கையாள நினைக்கலாம். இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வாங்குறதுக்காக இருக்கும், பெரிய மாலுக்கு வந்து ஷாப்பிங்காக மட்டும்தான் குழந்தைங்க இன்றைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம், நானே சில நேரத்தில் எங்கள் வீட்டில் பண்ணுறது உண்டு. ஒரு நாள் பீச்சுக்கு, ஒரு நாள் கோயிலுக்கு, ஒரு நாள் பார்க்குக்கு, ஒரு நாள் வந்து ஏதாவது புது நபர்களோட வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு. ஸோ இப்படி வந்து வாரத்தில் 5 நாள் 5 ஸ்கெடியூல்லாம் போட்டு வச்சதெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் தினமே வந்து ஒரு புது என்விரான்மெண்ட்டை குழந்தைகளை பழக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க. அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி உணவு வந்து பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அந்த குழந்தை எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறோமா, ஹெல்த்தியான பொருள் சாப்பிட வைக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி நல்ல பொருட்களை காட்டிலும் நிறைய வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட்டும் பேக்டு ஃபுட்டும் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட ஆர்வம் அதில் போகாமல் ஹெல்த் வைஸ் அஃப்கோர்ஸ் சாப்பிடணும். சில நேரத்தில் சில மதர்ஸ் வந்து ஐயோ என் குழந்தை வந்து பீஸா ஹட்டில் சாப்பிட்டாலோ இல்லை சப்வேல சாப்பிட்டாலோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் சிஸ்டமை வச்சுக்கிறாங்க. உள்ளதுலேயே லைஃப்பில் கஷ்டம் என்ன தெரியுமா? அந்த பிலீஃப் சிஸ்டமை மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம வீட்டில் எந்த ஃபுட் நல்லது, எந்த மனுஷங்க நல்லது, எந்த உறவினர்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி வளர்த்துறாங்களோ அது வந்து காலத்துக்கும் நிலைக்க போகுது. அதனால அந்த ஒரு 10-20 வருஷ காலம் வீட்டில் இருக்கிற காலகட்டம் நம்ம உருவாக்கி கொடுக்கறது வந்து நல்ல முறையில் சொல்லிக் கொடுங்க. ஸோ கெட்டது இருக்கலாம் தான், ஆனால் அதை ஹைலைட் பண்ணாதீங்க, நல்ல விஷயத்தை ஹைலைட் பண்ணுங்கள். ஒரு ஹியூமன் ஒரு வீட்டுக்கு ஒரு உறவினர் வராங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் போய் பேசுகிறவங்களா இருக்கலாம்னு வச்சுக்கோம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க, நல்ல கலகலப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேரக்டராக இருக்கலாம். அவங்க வெளியில் போன உடனே ஐயோ இவங்களா பயங்கரமாக போய் பேசுவாங்க அப்படின்னு மட்டும் ஹைலைட் பண்ணாதீங்க. அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி பழகணும், எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, கலகலப்பாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். போய் பேசுகிற விஷயம், சில கெட்ட விஷயத்த, சில தவிர்க்கணும்னு விஷயத்த, வேண்டான்னு நினைக்கிற விஷயத்த ஹைலைட் பண்ணாதீங்க. அதை வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து அதை பாராட்டுறதோ இல்லை பெருமையாவோ அதை சொல்ல வேண்டாம். இவங்கள மாதிரி போய் பேசணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம், அதை மறைச்சிருங்க, அதை குழந்தைகிட்ட கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், நல்ல மழை பெஞ்சிருக்கும், அதை வந்து பெருமையாக அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள். ஐயோ இந்த மழை பெஞ்சாலே இப்படி தான் எனக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிறது கஷ்டம், எல்லா துணியும் நனைஞ்சு போச்சு, எல்லாமே காலையிலேருந்து எல்லாமே கொலாப்ஸ்டு, ரோடெல்லாம் தண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைக்கு லைஃப் டைமுக்கு மழைன்னா சந்தோஷமாக அது வரவேற்கவே தெரியாது. அச்சோ மழை பெய்யுதே அப்படின்னு ஒரு பயம்தான் வரும். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமான எல்லாத்தோட எண்ணமும் மழை வருதே அப்படின்னு கஷ்டப்பட்டோன்னா கண்டிப்பாக அந்த மழை கூட வராது. இப்படி தான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். அதை வீட்டில் இருந்து கொண்டு வரணும் குழந்தைகிட்ட. ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பில்லராக இருக்கணும். நான் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது நம்ம ஆள் மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கிற விஷயங்கள். காலையில் எந்திரிச்சோடனே கண்ணை மூடிட்டே போய் ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி அது எத்தனை வருஷம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன குழந்தைங்க அம்மா 6 மாதத்துலேயே ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 1 வயசில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு 2-3 வருஷ காலம் காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணும், காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போலாம் நமக்கு காலையில் எந்திரிச்சோடனே அதுதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்
ரொம்ப பல வருஷம் போராடணும் அப்படின்னு சொன்னால் போராடணும்னு சொல்ல வேண்டாம், திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்படி செய்யும்போது சந்தோஷமாக அதை திரும்ப திரும்ப செய்யும்போது அது நாள்பட்ட அளவில் அந்த குழந்தைக்கு ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயத்த ஒரே நாளில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுதான் பெரிய பெரிய ஏமாற்றமான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு நாள் கேட்கலன்னா எல்லா பேரண்ட்ஸுமே அதை தான் சொல்லுவாங்க, நான் செஞ்சேன் ஆனால் அது நடக்கலை, அது ஃபெயிலியர். எவ்வளோ நாள் செஞ்சீங்கன்னு கேட்டால் ஒரு நாளாக இருக்கும், அரை நாளாக இருக்கும், அரை மணி நேரமாக இருக்கும். பல மாதம் போராடி நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து ஒன்றை பண்ணி அந்த குழந்தை அதில் ஜெயிக்கலை, அதில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதை விட்டுடலாம். அந்த குழந்தைக்கான அது கிடையாது, அந்த விஷயம் அது கிடையாது அந்த குழந்தைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு நாள் நீ நல்லது எப்படி சொல்லலாம், வந்து வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது நீ சாப்பிடணும்னு ஒரு நாள் பிளேட்டில் கட் பண்ணி வைக்கிறீங்க, அந்த குழந்தை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என் குழந்தைக்கு வெள்ளரிக்காயே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது கிடையாது, அந்த அணுகுமுறை வந்து வேறு மாதிரி இருக்கணும். ஒரு நாள் சொல்லுங்கள், 2வது நாள் அது வேறு ஏதாவது ஃபார்மில் ஷேப்பில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்து பாருங்கள். இல்லை நல்ல ஸ்மெல் வருது பாருங்க நான் சொல்லி பாருங்கள், இது சாப்பிட்டா இல்லை வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது கண்ணில் முன்னாடி வச்சுட்டு சொல்லாதீங்க, வேறொரு நேரத்தில் வேறொரு சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களை ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள், இப்படி வெள்ளரிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ குளிர்ச்சி, பாடி வந்து அவ்வளோ சில்லுன்னு ஆகும், அது ரொம்ப நல்லது, கிட்னிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னு ஏதாவது சொல்லும்போது அந்த குழந்தைக்கு மேபி அதனோட பிலீஃப் சிஸ்டத்தில் கொஞ்சமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த நாள் வெள்ளரிக்காய் பார்த்துனே ஓடின குழந்தை மெதுவாக அதை தொட்டு பார்ப்பாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க, சாப்பிடணும்னு கிடையாது. ஸோ இது அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து அதுக்காக தினம் அந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு 10 நாளைக்கு அப்புறமா மெதுவாக அந்த காய் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இது வரை எவ்வளோ சில்லு நம்ம வச்சுருக்கேன், இதுக்கு பாரு உனக்கு நல்ல ஃப்ளேவர் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை முன்னாடி எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், அந்த குழந்தைக்கு மேபி லேஸ் மாதிரி, குர்குரே மாதிரி, இல்லை நம்ம இன்றைக்கி தப்புன்னு சொல்கிற ரொம்ப பெரிய விஷயம் ஏதாவது பிஸ்கெட்ஸ் மாதிரியெல்லாம் அங்கே கண்ணு முன்னாடி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே என்ன பண்ணுவோம்னா ஈஸியான விஷயத்தை தான் செய்யணும்னு தோணுவோம், ரொம்ப பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு தோணுவோம், ஏன் கஷ்டப்பட்டு செய்யாட்டி. ஸோ அந்த குழந்தைகளுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஏன் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடாட்டி, பிஸ்கட் இருக்கே அப்படின்னு சொல்லி பிஸ்கட் பக்கம் மனசும் போகும், கையும் போகும், உடம்பும் போகும். நீங்கள் என்ன பண்ணும், அந்த மாதிரி அத்தியாதிகள்லாம் பக்கத்தில் வச்சுருக்காதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீடியாட்ரிஷியன் சொல்லுவார், கேஷ்யூ வறுத்து, முந்திரியை வறுத்து நல்லா நெய் விட்டு நல்லா வறுத்து டேபிள் மேலே வச்சுருங்க, அந்த குழந்தை என்ன பண்ணாலும் அது மட்டும்தான் வீட்டில் ஸ்நாக் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகட்டும். அந்த குழந்தை முன்னாடி நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. 4 நாள் சாப்பிட்டா 5ஆவது நாள் வர வழியே இல்லாமல் ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க, பசியான நேரத்தில் ருசியாக தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரே நாளில் ஓவர் நைட்டில் இதுதான் என் குழந்தை சாப்பிடுவான், இதுதான் சாப்பிட மாட்டான்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த குழந்தை மூடை பொறுத்து, அந்த குழந்தை விளையாண்டுட்டு வந்திருப்பாங்க, அந்த அன்னைக்கு அப்படியே ஜூஸியாக சில்லுன்னு எதையாவது பண்ணி அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா மேபி பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நான் சொன்னது வெள்ளரி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஃபுட்டுன்னு நினைக்கிறத அந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட்டு, சில பாடி ஹீட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து சில கோல்டு ஐட்டம்ஸ் பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு கோல்டு பிடிக்காது, கோல்டான ஐட்டம்ஸ் பிடிக்காது, சில குழந்தைகளுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும், ஜூஸியாக, சில குழந்தை லிக்விடாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சூப்ஸ் அண்ட் ஜூஸஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம வீட்லேயுமே இருக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப க்ரன்ச்சியாக நொறுக்குன்னு இருக்கிறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயத்த அந்த மாதிரி டெக்ஸ்சரில் மாற்றி கொடுக்கலாமா பாருங்கள். ஸோ நிறைய நேரத்தில் டெக்ஸ்சரை மாற்றுறது, ஸ்மெல்லை மாற்றுறது, டேஸ்ட்டை மாற்றுறது, அதனோட உருவ அமைப்பை, கலரை. இட்லியே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் குழந்தை ஒயிட் கலர் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் நான் வந்து நிறைய கலராக இட்லி பண்ணுவேன் அப்படின்னாங்க. அது என்ன கலர் இட்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாஸில் டிப் பண்ணி கொத்தமல்லி சட்னி மாதிரி பண்ணி அதில் போட்டு டிப் பண்ணி க்ரீன் கலர் இட்லி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எல்லோ இட்லி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, பீஸாக கட் பண்ணி ரொம்ப அழகாக அதை ஃப்ளார் மாதிரி கட் பண்ணி. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாமல் என் குழந்தைக்கு இது பிடிக்கல, ஒரு நாள் வாமிட் பண்ணியிருப்பாங்க, என் குழந்தைக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி குழந்தை சாப்பிட்ட ஏதாவது ஒரு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாமல் அஜீரண கோளாறுனால வாமிட் பண்ணியிருப்பாங்க. உடனே இதனால அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வராதீங்க. எதையுமே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அது சக்ஸஸ் ஆகலை, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ஓகே, கூலாக ரிலாக்ஸாக அமைதியாக இருங்க. 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே முயற்சியை கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுவும் சக்ஸஸ் ஆகலையா, கொஞ்ச நாள் மறுபடியும் ஆற போடுங்க, மறுபடியும் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஃபெயிலியர் வரும்போது
அதுக்கப்புறம் அதை தொட வேண்டாம். ஓகே, அது அதுக்கப்புறம் செஞ்சு பார்க்கலாம், பட் கொஞ்சம் மாதக்கணக்கில் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சு பார்க்கலாம். இது சாப்பாடுன்னு கிடையாது, நம்ம உடம்புன்னு கிடையாது, மனசுக்கும் இதே மாதிரியான தீர்வுகள் தான். சிலதெல்லாம் வந்து காலப்போக்கில் சிலதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு பண்ணலை, நான் புக் ரீடிங் சொல்லி கொடுத்தேன், அந்த குழந்தை புக்கு படிக்கிறதுக்கு உட்காரவே மாட்டேங்கிறான், இல்லை எழுதணும்னு சொல்லி பெண்ணை பிடிச்சாலே எழுத மாட்டேங்கிறான், வீசுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் பிடிக்கல. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் சாவகாசமாக அந்த குழந்தைய மைண்ட் செட்டை மெதுவாக மாற்றிட்டு உட்கார வச்சு பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுத்து கையில் பிடிச்சி எழுத வச்சு பாருங்க, இல்லை வேறு ஏதாவது கலர் குடி, இந்த மாதிரி நிறைய வேஸில் வந்து அதை அப்ரோச் பண்ணும். இந்த அணுகிற கெப்பாசிட்டி ஒரு மதர்கிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரி என்ன நடந்தாலும் பொறுமையாக பக்குவமாக அந்த குழந்தைகிட்ட டேக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டிலாம் அம்மா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எந்த நேரத்துலையுமே குழந்தைய பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது நடந்துச்சா, இது சக்ஸஸ் ஆகலையா, ஓகே அடுத்தது என்ன, அடுத்து எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது யோசிக்கணும். ஐயோ இது நடந்துருச்சு, குழந்தை வாமிட் பண்ணிருச்சுன்னு இதையே 100 வாட்டி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அடுத்தது பற்றி யோசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பேரண்டிங் வேஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு, கேரக்டரில் ஆரம்பிச்சு, நல்ல ஹேபிட்ஸ் கொண்டு வரதில் ஆரம்பிச்சு, படிக்கிற விஷயத்தில் ஆரம்பிச்சு, ஒரு அடுத்தவங்ககிட்ட பேசுறதுல ஆரம்பிச்சு, நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஹெல்த் சம்மந்தமாக இப்படி எல்லாம் தினம் நல்ல விஷயத்த ஒன்றா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்படுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கொடுங்க. இதனால் அந்த குழந்தைங்க நாளைக்கு லைஃப்பில் எதையுமே அனாவசியமாக ரொம்ப அசால்ட்டாக நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மறுபடியும் உங்களை அடுத்த செக்மெண்ட்டில் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி. ஜீதா, இந்த சுனாமி வந்தாலும் வந்துச்சு, அதுக்கப்புறம் படம் எடுக்கிற நிறைய பேர் வந்து சுனாமி வந்து தாக்குற மாதிரி டைலாக்ஸ்லாம் படத்துல வச்சிருப்பாங்க. ஆமா, நம்ம கூட வந்து ஃபேமஸா டைலாக் நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டுவீங்க. எஸ், இந்த மாதிரி டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்போம் போல. ஆனா ஆக்சுவலி சுனாமி வந்துச்சு, நம்ம கடல்ல மாட்டிக்கணும்னா ஸ்விம் பண்ணவே கூடாதான். ஓ, சோ அப்படி பண்ணீங்கன்னா நீங்க கடலுக்கு கீழே தான் இன்னும் போக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ மை காட். சுனாமில தயவு செஞ்சு ஸ்விம் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை புடிச்சிக்கிட்டு நீங்க மேல வர ட்ரை பண்ணுமே தவிர ஸ்விம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னா. கண்டிப்பா இதை நான் ஒரு முக்கிய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும். ஏன்னா அவரு தான் வந்து நிறைய வாட்டி நான் சுனாமி வந்தாலும் ஸ்விம் பண்ணிடுவேன், நான் பயங்கர ஸ்விம்மர்னு சொல்லிட்டு இருக்காரு. எனிவே நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது பிரீத்தி. ஓகே, வெல், இதை தொடர்ந்து அடுத்து வர செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி 12 ராசிக்காரர்களோட யோக பலனா சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு. பாத்துலாமா? பாத்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாளும். அதே போல் இன்றைய நாளுக்கு மகா பிரதோஷம் என்பதை வேந்தர் டிவிக்கார நேயர்கள் நினைவில் வைத்துக்கொண்டு சிவாலயங்களுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக கைங்கரியம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய யோக பலன் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பயணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. மகான்களின் தரிசனம், சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் தரிசனம் போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய பலனையும் அனுகூலத்தையும் குடும்பத்தில் நிம்மதியும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் சிறிது கடினமாக காணப்பட்டாலும் மனத்தெம்பை விடாமல் உங்களுடைய முயற்சிக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். யாரை பற்றி புறங்கூறாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொலைபேசிகளில் பேசுகின்ற சமயத்தில் கூட உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் திடீரென்று ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது, தேவையில்லாதவர்களுக்காக உணர்ச்சி வசப்படுவது, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் உங்கள் மூக்கை நுழைப்பது போன்ற விஷயங்களில் தேவையில்லாத பெரும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படும். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, அபிவிருத்திகள், பழைய கடன்கள் பைசல் போன்ற விஷயங்கள் அனுகூலம் தரும்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், லாபமான அமைப்பு, புது முயற்சிகள் வெற்றிகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, கண்டிப்பாக சுபகாரியத்திற்கு உண்டான சந்தோஷங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஆரம்பித்துவிடும். அதன் மூலியமாக இழந்த நிம்மதியெல்லாம் பெறுவதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழிலில் மிகப்பெரிய அனுகூலங்கள், லாபமான அமைப்பு, புது முயற்சிகள், கூட்டாளிகள் பிரச்சனை தீர்வது, உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் தீர்வது, அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, தொலைதூர செய்திகள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்வதுடன் உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். எல்லாவற்றிலும் உணர்ச்சி வசப்படுவது என்ன பழக்கம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் சுத்தம், மற்றவர்களெல்லாம் அசுத்தம் என்ற எண்ணத்திலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். யாரிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம். எல்லோருக்கும் கடவுள் திறமைகள் கொடுத்திருப்பார். நாம் மட்டும் அதி புத்திசாலியோ அதிமேதாவியோ இல்லை. எல்லோருக்கும் இருக்கின்ற மூளையின் அளவு தான் நமக்கும் இருக்கின்றது. தெய்வ கடாட்சத்தால் ஒருத்தர் உயரலாம், ஒருத்தர் தாழலாம். ஆனால் யாரையும் நிந்திக்காமல் எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பது, குறிப்பாக குடும்பத்தில் உள்ள இரத்த பந்த உறவு, பெற்றோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். தொழிலில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருங்கள். அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி பயணங்கள் இருந்தாலும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஆரம்பியுங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமை கடலினும் பெரியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விரைவில் எதிர்பார்க்காத நல்ல செய்தி கிடைத்தாலும் பொறுமையாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்ப சூழ்நிலை மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் வீடு, உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கையில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ சங்கடங்கள் காணப்படவில்லை. ஆனால் மன அயற்சி ஏற்படும், சலிப்புகள் காணப்படும். பிராணாயம் மிக மிக முக்கியம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு மிக முக்கியம். ஜூலை 14 வரைக்கும் கோபதாபத்தால் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை, சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் ஈடுபட்டால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, வழக்கு போன்ற விஷயங்கள் உங்கள் சாதகமான முடிவை ஏற்படுவது, சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, இளம் வயதினர்களுக்கு சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்கால திட்டங்கள் அனுகூலங்கள் ஏற்படுவது, புது முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்று தருவதற்குண்டான அபிமான அமைப்பாக காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த கோளாறு உள்ளவர்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள், ஏற்கனவே ஹார்மோன் குறைபாடு உள்ள பெண்கள் மிக மிக இன்றைய நாளில் கவனமாக இருப்பது நன்மை தரும். மற்றபடி படிப்படியாக உத்தியோகம் ஏற்றம், அனுகூலங்கள், இடமாற்றங்கள், அரசு உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, அரசாங்கத்தில் தொய்மையான அமைப்பிலிருந்து நல்ல ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு செல்வது, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் பெரிய நம்பிக்கை அனுகூலங்கள் ஏற்படுவது, புது முயற்சிகள் வெற்றிகள், பணத்தட்டுப்பாடு தீர்வது, மன நிம்மதியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கையெழுத்திடுகின்ற விஷயத்தெல்லாம் படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுங்கள். லகரி போன்ற வஸ்துக்களை பயன்படுத்துவர்கள் சிறிது கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் மிக மிக எச்சரிக்கை. உத்தியோகத்தில் உள்ள சங்கடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளோ
உத்தியோகத்தில் புறம் பேசுவதோ பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். வாய் மூடி கண்ணு மூடி காது மூடி என்று சொல்வார்கள். மூச்சுக்கும் மற்ற விஷயத்திற்கு மட்டும் சுவாசத்திற்கு யூஸ் செய்து மற்றபடி பொறுமை காப்பதும் தனக்கென்று இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து தள்ளி நிற்பதுமே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், மேலதிகாரிகள் சந்திப்பு, புது அதிகாரிகள் சந்திப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய ஆதாயங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வளர்ப்பு பிராணிகள் மிகப்பெரிய அனுகூலங்கள், விவசாயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி, மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம், மென்மக்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், பழைய பகைகள் மறந்து சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுகிறது. மேலும் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இன்று சனிக்கிழமை என்பதனால் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை உங்களுடைய வேந்தர் டிவி நேரலையில் ஜோதிட நேரம் பகுதியில் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுடன் தயாராக இருங்கள். அதற்குண்டான பதிலை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஸோ பிரீத்தி, சுனாமி பற்றின விஷயங்கள்லாம் நிறைய பேசணும். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படிலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசணும். தொடர்ந்து வந்து சுனாமி பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, ஏன் டைம் பத்தாது. ஏன்னா அடுத்து வந்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு இல்லையா? ஸோ அதை பார்க்கணுன்னா நம்ம இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே சுனாமி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து உங்க கூட அந்த ஃபேக்ட்ஸை ஷேர் பண்ணுறோம். தொடர்ந்து ஷோ பாருங்க. இதோட நாங்கள் கிளம்புறோம். திஸ் இஸ் பிரீத்தி அண்ட் ஜீவிதா signing out from the entire team of புத்தம் புது காலை. Bye. Bye.